அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். வமா ஹலக்கத்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஹ்புதூன். பேராற்றலும் பெருங்கருணையுடைய அல்லாஹ்வின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கின்றேன். அந்த அல்லாஹ்வுடைய அன்பு மருளும் இந்த உலகத்திற்கு நேர்வழி காட்ட வந்த அத்துணை இறைத்தூதர்கள் மீதும், குறிப்பாக நமது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும், இன்றளவிலும் சத்திய மார்க்கத்தை நிலைநாட்டுவதற்காக எடுக்கப்படுகின்ற ஒவ்வொரு முயற்சிகளின் மீதும் 450 நாட்களை கடந்து குதூஸுக்காக போராடி கொண்டிருக்கும் பாலஸ்தீன சொந்தங்களின் மீதும், என்னுடைய வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கும் உங்கள் மீதும் என் மீதும் வல்ல ரஹ்மானின் அன்பு மருளும் நின்று நிலவட்டமாக என்று பிரார்த்தித்தவனாக என்னுடைய இந்த உரையை ஆரம்பம் செய்கின்றேன். நான் இன்றைக்கு பேசுகின்ற தலைப்பு இபாதத், இறை வழிபாடு. நான் மேலே வாசித்து காட்டிய வசனத்தின் அடிப்படையில் அல்லாஹ் திருக்குரானில் குறிப்பிடுகிறான். 51வது அத்தியாயம் 56வது வசனத்தில், நான் ஜின்களையும் மனிதர்களையும் எனக்கு அடிபணிய வேண்டும் என்பதற்காகவே அன்றி வேறு எதற்காகவும் படைக்கவில்லை. ஆக ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்வின் நோக்கமாக இஸ்லாம் வரையறுப்பது தன்னை படைத்த இறைவனை வணங்குவதே அன்றி வேறு எந்த காரணமும் இல்லை என்று. இது மாதிரி ஒவ்வொரு பொருளுக்கும் ஒரு நோக்கம் இருக்கிறது. ஒரு அயன் பாக்ஸ் இருக்குது அப்படின்னா அது எதுக்காக யூஸ் ஆகும்னா அயன் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். ஒரு லைட் இருக்குது அப்படின்னு சொன்னால் அது வெளிச்சத்தை கொடுக்கும், வெளிச்சத்துக்காக யூஸ் ஆகும். அதே மாதிரி ஒரு ப்ரொஃபஷன் இருக்குது, டாக்டர் இருக்குது, ப்ரொஃபஸர் இருக்குது, அல்லது இன்ஜினியர் இருக்குது அப்படின்னாக்கா அவருக்கு உண்டான வேலையை செய்யணும். அதுதான் அவருடைய அந்த டெஸ்டினேஷனுக்கு உண்டான நோக்கம். ஆக நோக்கங்களை சரிவர நிறைவேற்றாத மனிதன் தோல்வி அடைவான். இங்கே வரக்கூடிய முக்கியமான பதம் என்பது இபாதத். இபாதத் என்கின்ற அந்த வார்த்தை அப்து, அடிமை, பணியாளன் என்கின்ற அந்த வார்த்தையிலிருந்து வந்தது. இபாதத் அப்தினுடைய செயல், அதாவது வெர்பு என்னன்னு சொன்னால் வினைச்சொல் இபாதத்தாக இருக்கிறது. ஆக எஜமானனுக்கும் அடிமைக்கும், ஒரு ஓனரும் ஒரு லேபருக்கும் உண்டான விவகாரம் எப்படி இருக்கும் அப்படின்னா, அடிமைக்கு தேவையான எல்லா விஷயங்களையும் அந்த எஜமானன் தருவார். அதே மாதிரி அவருக்கு தேவையான உணவு, உடை, உறைவிடம், எல்லா வசதிகளையும் அந்த எஜமானன் அந்த அடிமைக்கு, பணியாளனுக்கு செய்து கொடுப்பார். அதற்கு மாறாக அந்த அடிமையினிடத்தில் எஜமானன் என்னமெல்லாம் எதிர்பார்ப்பார் அப்படின்னாக்கா, விசுவாசமாக இருக்கணும், நன்றி உள்ளவராக இருக்கணும், கொடுத்த பணியை முறையாக நிறைவேற்றணும் என்கின்ற பலவிதமான கோரிக்கைகளோடு, நிபந்தனைகளோடு ஒரு அடிமைக்கும் எஜமானுக்கும் உண்டான உறவுகள் இருக்கும். நாம் உண்மையிலேயே நம்முடைய எஜமானனுக்கு, நாம் அல்லாவிற்கு, எஜமானாகிய அல்லாவிற்கு நன்றியுள்ள நல்லடியார்களாக நாம் இருக்கின்றோமா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். நம்ம இடத்துல என்ன இல்லை? எல்லாமும் இருக்கிறது நம்ம இடத்துல. ஒரு நேர உணவுக்காக ஆகாயத்தை அண்ணாந்து பார்த்து வெறும் கண்ணீர் துளிகளோடு திரும்புகின்ற பச்சிளம் குழந்தைகளுடைய பார்வைகள் உங்களுக்கு தெரிகிறதா? ஆம், காசாவினுடைய காட்சியை தான் உங்களிடத்தில் நான் சொல்கிறேன். ஆனால் மாறாக நம்ம இடத்துல என்னமெல்லாம் இருக்கு பாருங்களேன். எல்லாமும் இருக்கிறது. எந்த விதமான குறையுமின்றி அல்லாஹுடைய மாபெரும் கருணையின் பேரில் நாம் எல்லாம் சுகமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் நாம் வாழக்கூடிய அந்த சமகாலத்திலேயே எல்லாவற்றையும் இழந்து எதுவும் இல்லாமல் ஒரு ஜனசங்கம், ஒரு கூட்டம் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறது, மரணித்து கொண்டிருக்கிறது, மரண தருவாயில் இருந்து கொண்டிருக்கிறது. ஆனால் நாம் நன்றியுள்ள நல்லடியார்களாக நாம் இருக்கிறோமா? உண்மையிலேயே நாம் நன்றியுள்ள நல்லடியார்களாக இருக்க வேண்டும் என்றால் கீழ்காணும் பண்புகள் நம்ம இடத்துல இருக்கணும். என் எஜமானன் என்னிடத்தில் எல்லா உரிமையும் பெற்றவன். முதலாவதாக, என் எஜமானன் என் மீது எல்லா உரிமையும் பெற்றவன் என்கின்ற சிந்தனை வேண்டும். எனக்கு உணவளிப்பவன் அவன்தான். இரண்டாவது. மூன்றாவது, எனக்கு பாதுகாப்பு அளிப்பவனும் அவன்தான். நான்காவது, அவனுக்கு மட்டுமே நன்றி செலுத்துவேன், வேறு யாருக்கும் இல்லை. ஐந்தாவது, எந்த நேரத்திலும் அவனுக்கு நான் வழிபட வேண்டும் என்கின்ற சிந்தனை இருக்கணும். எல்லா திசையிலும் அவனது கட்டளை, எல்லா நிலையிலும் அவனது கட்டளைகளுக்கு நான் கீழ்ப்படிவேன் என்கின்ற உணர்வு இருக்க வேண்டும். ஏழாவது, அவனது திருப்திக்கு எதிராக நானும் பேச மாட்டேன், அவ்வாறு பேசுகின்ற அவையிலே நான் கலந்து கொள்ள மாட்டேன். அப்படி யாராவது பேசினாலும் அதை நான் ஏற்றுக்கொள்ளவே மாட்டேன். எட்டாவது, எஜமானின் இன்னென்ன வார்த்தைகளை நான் ஏற்றுக்கொள்வேன், இன்னென்ன வார்த்தைகளை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்றோ, இந்த நேரத்தில் கீழ்ப்படிவேன், இந்தந்த நேரத்தில் நான் கீழ்ப்படிய மாட்டேன் என்றோ நான் சொல்லவே மாட்டேன். ஒன்பதாவது, அந்த எஜமானுக்கு மரியாதையும் கண்ணியத்தையும் நான் செலுத்துவேன் என்ற உறுதிப்பாடு இருக்க வேண்டும். இப்படி 9 நிலைப்பாடுகளிலே நான் நன்றியுள்ள நல்லடியாக நான் விளங்க முடியும். இத்தகைய அம்சங்களை உள்ளடக்கியதுதான் நான் மேலே வாசித்து காட்டிய அந்த வசனம், வமா ஹலக்குத்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஹ்புதூன். ஆக நாம் முழுமையாக இறைவனுக்கு இபாதத் செய்வதற்காக, அடிமையாக இருப்பதற்காக, வழிபடுவதற்காக மட்டுமே நாம் படைக்கப்பட்டிருக்கிறோம். ஆக நம்மளுடைய நோக்கம் நிறைவேற வேண்டும் என்று சொன்னால், நாம் படைத்ததனுடைய நோக்கம் நிறைவேற வேண்டும் என்று சொன்னால், நாம் இந்த 9 அம்சங்களின் அடிப்படையில் இறைவனுக்கு நன்றியுள்ள நல்லடியார்களாக நம்ம விளங்க வேண்டும்.
ஆக நமது இபாதத் என்பது இறைவனை தவிர்த்து வேறு யாருக்கும் உரித்தானதாக இருக்கவே கூடாது. இந்த கருத்தை நிலைநாட்டுவதற்காகத்தான் எல்லா இறை தூதர்களும் உலகின் பல பாகங்களுக்கு வந்தடைந்தார்கள், வருகை தந்தார்கள். அவர்களை குறித்து, அவருடைய பணியை குறித்து, அவர்களுக்கு செய்த உபதேசங்களை குறித்து அல்லாஹ் சொல்கிறான். 41 அத்தியாயத்தில் 14 வசனம், அல்லாஹ் தஹ்முது இல்லல்லாஹ், அல்லாஹ்வை தவிர வேறு யாருக்கும் அடிபணியாதீர்கள். இந்த கட்டளைகளை கொண்டுதான் வந்தார்கள். எல்லா இறை தூதர்களும் இந்த கட்டளைகளை தன்னுடைய சமூகத்து மக்களிடத்தில், தம்முடைய கவுமுகளிடத்தில் இந்த கட்டளைகளை கொண்டு வந்தார்கள். அல்லாஹ்வை தவிர வேறு யாருக்கும் அடிபணியாதீர்கள் என்கின்ற கட்டளையை கொண்டுதான் எல்லா இறை தூதர்களும் வந்தார்கள். ஆக நம்முடைய முழு வாழ்வுமே இறைவனை, இறை மார்க்கத்தை மையப்படுத்தியதாகவே அமைய வேண்டும். காட் சென்ட்ரிக் லைஃபாக நம்மளோட லைஃப் இருக்கணும். ஆனால் நாம் இன்னைக்கு எப்படி வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் பாருங்க. நம்மளுடைய காலையில் எழுந்ததிலிருந்து இரவு தூங்குவது வரை நாம் மணி சென்ட்ரிக் பீப்புளாகவே நான் இருப்போம். பணத்தின் பின்னாடி ஓடுறது, பணம் பணம் என்று சொல்லி நாம் ஓடிட்டு இருப்போம். இன்னும் பலர் மன இச்சையின் அடிப்படையில் தன்னுடைய வாழ்க்கையை கழித்து கொண்டு இருப்போம் இல்லையா? ஆக அது அல்லாமல் இறைவன் சென்ட்ரிக்காக, இறைவனை முழுமையாக மையப்படுத்திய ஒரு வாழ்வாக என்னுடைய வாழ்வு இருக்கணும். ஒரு பணியாளன் இருக்கிறான். அந்த பணியாளன் ஒருவன் எஜமானன் ஏவிய எல்லா வேலைகளும் செய்வதற்கு பதிலாக கைகளை கொட்டி கொண்டு எஜமானுடைய பெயரை ஜெபித்து கொண்டே இருக்கிறான். எஜமான் சொன்னதை அப்படியே ஜெபித்துக்கிட்டே இருக்கிறான். ஆனால் எஜமான் சொன்ன அந்த வேலையை செய்ய மாட்டான். இப்போ உதாரணத்துக்கு திருடனின் கையை வெட்டி விடு அப்படின்னு சொல்லி எஜமானுடைய கட்டளை இருக்கு. அந்த எஜமானுடைய கட்டளையை இவன் ரொம்ப ராகமா, ரொம்ப நல்ல குரல்ல திருடனின் கையை வெட்டி விடு இப்படிங்கிற வாசகத்தை இனிய குரலில் அவன் சொல்லிக்கிட்டே இருக்கிறான் அப்படின்னாக்கா அவனை நீங்க உண்மையிலேயே என்னன்னு சொல்லுவீங்க? அவன் உண்மையிலேயே அவனுடைய எஜமானனுக்கு அடிமைப்பட்டு வாழக்கூடிய நல்லடியான்னு சொல்லுவீங்களா, இல்ல அவனை அடிமுட்டாள் என்று சொல்வீர்களா? இன்றைக்கு பாருங்க, திருடனின் கையை வெட்ட வேண்டும் என்று சொல்லி நம்முடைய இறைவன் என்ன பண்றான்? சட்டங்களை பிறப்பிக்கிறான். இன்னும் இறைமார்க்கத்தை மேலோங்க செய்ய வேண்டும் என்று சொல்லி சட்டங்களை பிறப்பிக்கிறான், கட்டளைகளை பிறப்பிக்கிறான். அது எதையுமே நாம செய்யாம, நாமோ அதுக்கு தேவையான ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றுவதற்கு எந்த ஒரு முயற்சியும் செய்யாம, நாமோ அல்லாஹுடைய பணியாளன், பக்திமான் என்று சொல்லிக்கொள்ள முடியுமா? நம்மள எந்த விதமான முயற்சியும் செய்யலை. ஆனால் நாம் என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னாக்கா, நமக்கு பிடிச்சமான இஷ்டப்பட்ட எல்லா விஷயங்களையும் நாம் இறைமார்க்கம் என்கின்ற பேரில் செய்து கொண்டு நான் சிறந்த நல்லடியான், நான் சிறந்த பக்திமான் என்று சொல்லி நம்மளே சொல்லிட்டு இருக்கோம். உண்மையில் நாம் யார்? உண்மையிலேயே நாம் யார்? ஒவ்வொரு நேர தொழுகையிலையுமே கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு 17 முறை குறைந்தபட்சம் நாம இந்த வார்த்தைகளை சொல்கிறோம். இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன். உனக்கே நாங்கள் அடிபடுகின்றோம், இபாதத் செய்கின்றோம், மேலும் உன்னிடமே நாங்கள் உதவி கேட்கிறோம். உண்மையிலேயே இறைவனுக்கு மட்டும்தான் நம்ம அடிபடுகிறோமா? இறைவனிடம் மட்டும்தான் நம்முடைய உதவிகளை கேட்கிறோமா? கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. அதே இறைவன் தான் அந்த இறைவேதத்துல அக்கிமுத்தீன என்று சொல்கிறான். இந்த தீனை நிலைநாட்டுகள் என்று சொல்லி கட்டளை பிறப்பிக்கிறான். இந்த தீனுல் இஸ்லாத்தை நிலைநாட்டுவதற்கு என்னென்ன மாதிரியான முயற்சிகள் நாம் செய்கிறோம்? இந்த காலையில் எழுந்ததிலிருந்து இந்த நேரம் வரை, இரவு நேரம் வரை நாம் தீனுல் இஸ்லாத்தை மேலோங்க செய்வதற்காக நாம் என்னமெல்லாம் செஞ்சிருக்கிறோம்? தொழுகிறோம்னு சொல்லுவோமா? நோன்பு வச்சிருக்கிறோம்னு சொல்லுவோமா? இல்லை சதக்கா கொடுத்தோம், ஜக்காத் கொடுத்தோம்னு சொல்லுவோமா? இவையெல்லாம் கடமைகள். தீனுல் இஸ்லாத்தை மேலோங்க செய்தல் என்பது நம் வாழ்வில் எல்லா நிலைகளிலும் ஒரு மிஷனரி வாழ்வு வாழ வேண்டும். மிஷனரி வாழ்வுன்னா என்னன்னு புரியுமா? உதாரணம், உங்களுக்கு ஒரு ஃபாதரியார் ஒரு கிராமத்தில் இருக்கார். ஒரு கடலோர கிராமத்தில் ஒரு ஃபாதரியார் இருக்கிறார். அந்த ஃபாதரியார் அந்த கடலோர கிராமத்தில் இருக்கக்கூடிய ஒரு மீனவ குடும்பத்திற்கு போறார். அவர் அங்கே போய் எதுவுமே பேசலை, எதுவுமே செய்யலை. அங்கே ஒரு குழந்தை தன்னுடைய மூக்கெல்லாம் உழுது ரொம்பவும் அன்ஹைஜீனிக்காக அந்த குழந்தை அங்கே நின்றுட்டு இருக்கு. அந்த ஃபாதர் தன்னுடைய வெண்ணிற ஆடையோடு அவர் அந்த குழந்தைய பார்க்குறார். அப்படியே அந்த குழந்தைய வாரி அழைத்து வாஞ்சியோடு எடுத்து அந்த குழந்தைய தன்னுடைய கையில் வச்சிருக்கிறார். தன்னோட பாக்கெட்டில் இருந்து இருக்கக்கூடிய ஒரு சின்ன சாக்லேட் பீஸை அந்த குழந்தைக்கு கொடுக்குறார். அந்த குழந்தை அப்படியே அன்ஹைஜீனிக்காக இருக்கிற அதே கோலத்தில் அந்த குழந்தை அந்த சாக்லேட்டெல்லாம் தின்னுது. கொஞ்சம் அந்த ஃபாதருடைய ஒயிட் அந்த அங்கிலெல்லாம் அந்த அழுக்கு, அந்த எச்சில் எல்லாமே படுது. ஆனால் அந்த ஃபாதர் எதையுமே பொருட்படுத்தலை. அந்த குழந்தைய அவங்க அம்மா வர வரையும் பத்திரமா பார்த்துக்கிறாரு. அவங்க அம்மா வராங்க பதஷ்டத்தோட, ஐயோ ஃபாதருடைய ட்ரெஸ் எல்லாம் அசிங்கப்படுத்திட்டியப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தைய வேகமாக வாங்குறாங்க. இல்லை ஒன்றும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபாதர் அங்கேருந்து கிளம்புறாரு. திரும்ப வீட்டை விட்டு வெளியே வரும்போது அந்த பாதையில் டக்குன்னு அவருடைய அந்த குழந்தையோடைய அப்பாவை பார்க்குறார்.
அப்போது அந்த அப்பாவை பார்த்தோன்னே அந்த அம்மா சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள் உங்கள் புள்ள வந்து ஃபாதருடைய ட்ரெஸ் எல்லாம் அசிங்கப்படுத்திட்டாங்கன்னு சொல்கிறோம். ஆனாலும் அந்த ஃபாதர் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, பரவாயில்லன்னு சொல்லி அந்த ஃபாதர் தன்னுடைய நடையை தொடர்கிறார். திரும்ப நின்று அந்த ஃபாதர் அந்த மீனவர்கிட்ட சொல்கிறார், ஃப்ரீயாக இருக்கும் போது கொஞ்சம் சர்ச்சுக்கு வாங்க அப்படின்னு சொல்கிறார். அவர் தன்னுடைய மார்க்கத்தை குறித்து எதுவுமே பேசலை. ஆனால் அவருடைய அந்த மிஷனரி இருக்கு இல்லையா, அவருடைய அந்த கோல் இருக்கு இல்லையா, அதில் ரொம்பவும் தெளிவாக ரொம்பவும் வந்து சிரத்தையோடு சிறப்பாக அவர் பணியாற்றினார். ஆக இறைவனின் கட்டளைகளை சொற்களை வாஞ்சியோடு ராகமாக நாம் ஓதி மகிழ்கிறோம். அதற்காக நிறைய காம்படிஷன்ஸ் இருக்குது, நிறைய குரான் போட்டிகள் எல்லாமே பிரம்மாண்டமாக நடக்குது இன்றைக்கி சமூகத்தில். அல்ஹம்துலில்லாஹ், நல்ல விஷயங்கள் தான். ஆனால் அதை நிறைவேற்றுவதற்கான எந்த விதமான முயற்சியும் இந்த சமூகம் செய்வதில்லை என்பதுதான் முக்கியமான விஷயம். ஆக நம்மை சிறந்த பக்திமான் என்று நாம் சொல்லிக் கொள்கிறோம், ஆனால் இறைவனுடைய கட்டளைகளை நிறைவேற்றுவதிலே நாம் மிகவும் 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 சோம்பேறித்தனமாக இருக்கிறோம். அதுபோல அந்த பலியாளன் மற்ற எல்லாருடைய பேச்சையும் கேட்கிறான், அவர்கள் சொல்படி நடக்கிறான், அவர்களுடைய கட்டளைக்கு முறையாக கட்டுப்படுகிறான். ஆனால் ஒரு குறிப்பிட்ட சில நேரங்களில் மட்டும் தன்னுடைய எஜமானின் முன்னின்று கொண்டு கைகளை கட்டிக்கொண்டு, எஜமானனே நீயே என்னுடைய அதிபதி, உன்னையே நான் வணங்குகிறேன், உன்னையே நான் அடிபணிகிறேன் என்று நீட்டி முழங்குகிறான். அப்போ இந்த பணியாளனை நீங்கள் என்ன சொல்லுவீங்க? கன்னத்தில் ஓங்கி அறந்து பொய்யன் அயோக்கியன் என்று நீங்கள் சொல்ல மாட்டீங்களா? ஆக இப்போ பாருங்களேன், இப்போது சொல்லுங்கள், நாம் எப்படிப்பட்ட பணியாளனாக இருக்கிறோம்? இரவிலும் பகலிலும் இறை சட்டங்களை மீறி நாம் செயல்பட்டு கொண்டிருக்கிறோம். இறை வைப்போருடைய சட்டங்களை நாம் பின்பற்றி கொண்டிருக்கிறோம். இறை சட்டங்களை அலட்சியப்படுத்தி நாம் நம்மளுடைய வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டே இருக்கிறோம். காரணம், தொழுகை, நோன்பு, ஹஜ்ஜு, ஜக்காத்து, குரானை ஓதுறது, இதெல்லாம் இபாதத் என்று சொல்லி நாம் கருதிட்டு இருக்கிறோம். எஸ், அதெல்லாம் இபாதத் என்று சொன்னால் மாற்று கருத்தே இல்லை, அதெல்லாம் இபாதத்துகள் தான். ஆனால் அந்த இபாதத்துகள் மூலமாக கிடைக்கப்படுகின்ற பாடம், படிப்பினை நம்முடைய சமூகத்தில் பிரதிபலிப்பதே இல்லை. ஆடை அலங்கார விஷயத்திலே தன்னுடைய எஜமானுடைய கட்டளைப்படி அணிந்து கொண்டு பணியாளன் வீட்டை விட்டு வெளியே வந்து எஜமானுடைய எதிரிகளுடைய கட்டளைப்படி செயல்படுகிறான். இரவிலே இருளிலே ஒரு வேஷம், பகலிலே வெளிச்சத்திலே மற்றொரு வேஷம். இதற்கு பெயர் தான் என்னது? நயவஞ்சகத்தனம். ஒரு யூனிஃபார்ம் எல்லாமே போட்டுக்கிட்டு வேற கம்பெனிக்கு ஒர்க் பண்ணுறோம். நம்ம ஒரு கம்பெனியோட யூனிஃபார்மை போட்டுட்டு ஆனால் வேற கம்பெனிக்காக நம்ம ஒர்க் பண்ணுறோம். அது எப்படி சரியாகும்? எனவே இபாதத் என்பது தொழுகை, நோன்பு, ஜக்காத், குரான் ஓதுவது மட்டுமல்ல, அதன் மூலமாக பெறக்கூடிய பாடங்களை முழு வாழ்விலும் அமல்படுத்த வேண்டும். தொழுகையில் இறைவனுக்கு மட்டுமே சிரமணிகிறோம் எனில் வாழ்வில் இறைவன் ஒருவனுக்கு மட்டுமே சிரமணிய வேண்டும், அவனுடைய கட்டளைகளை மட்டுமே நாம் கீழ்ப்படிய வேண்டும். ஆக அருமைக்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, இபாதத் என்னும் இறை வழிபாட்டின் மூலம் இம்மை வாழ்வினை அர்த்தமுள்ள வாழ்வாக மாற்றிக்கொள்ள வேண்டும். மறுமை என்னும் நிரந்தர வாழ்வுக்கான உரமாக இந்த இம்மை வாழ்வை மாற்ற வேண்டும். அதற்கு இபாதத் என்கின்ற இந்த இறை வழிபாடு என்கின்ற இந்த தத்துவத்தை மிகச்சரியாக புரிந்து கொண்டு அதன் அடிப்படையில் அதன் மூலமாக கிடைக்கப்படுகின்ற பாடங்களையும் படிப்பினைகளையும் நம்மளுடைய வாழ்க்கையில எல்லா நாட்களிலும் நாம் அமல்படுத்தும் போது மட்டுமே இந்த இபாதத் இறை வழிபாடுக்குண்டான நோக்கம் நிறைவேறும். இதைத்தான் இஸ்லாத்தில் இறை வழிபாடு என்கின்ற புத்தகத்திலே மௌலானா மௌதூதி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் மிக தெளிவாக குறிப்பிடுகிறார்கள். ஆகவே அருமைக்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, பேச்சை கேட்பது மாத்திரமல்லாமல் வாசித்து பழகுங்கள். வார்த்தைகளினூடாகவே நம்முடைய சிந்தனை துளிகள் வழியும் என்று கூறி நிறைவு செய்து கொள்கிறேன். வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.